மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாஜக தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே. இன்னைக்கு 4 to 5 வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிதின் நபீன் அவர்கள் தேசிய செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கிறதா சில செய்திகள். சப்போஸ் 5 to 6 வேட்புமனு தாக்கல் பண்ணவங்க திரும்ப பெறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. 6 மணிக்கு மேல சப்போஸ் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தான்னா அவரை தேசிய தலைவரா நியமிச்சிருவாங்கன்னு செய்தி. இப்ப தகவல் எப்படின்னா, அதாவது நிதின் நபீன் அவர்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. இன்னொன்னு பாஜக இளம் தலைவர் அப்படின்னு ஒரு வரவேற்பு தான். அப்படி வந்தா எல்லாருமே பாஜக தொண்டர்கள் வரவேற்பு இன்னைக்கு இருக்கிறதா சில செய்திகள். இன்னொரு விஷயம், மோடி அமித்ஷா அவர்கள் எல்லாம் அவர் தான் வரணுங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. வந்தால் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள். அடுத்ததா திமுகவில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இது வரைக்கும் கொடுக்காத பட்சத்துல கடைசியா இப்ப ஆட்சி முடியும் போது அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஜெயிச்சான்னா அரசு வேலையில முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு நேத்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு முதலமைச்சர். அப்போ அண்ணாமலை அவர்கள் அதை எதிர்த்து இந்த மாதிரி 4.5 வருஷம் ஆச்சு, 5 வருஷத்துக்கு நீங்க 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னீங்க, எதுவுமே தரல, அப்படி கொடுக்கறதா இருந்தானா 60,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்து ஒரு தெலுங்குல ஒரு பழமொழியை சொல்லி ஒரு கண்டனத்தை அறிவிச்சிருந்தாரு. ஆனா இதுக்கு சேகர் பாபு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவங்க அதாவது இதுக்கான பதில சொல்ல தெரியாது. ரகுபதி அவர்கள் எல்லாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 5 வாக்குறுதியை அறிவிச்சிருந்தாங்க. அப்ப நிறைய அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி இவங்க திமுக செயல்பாட்டுல இருந்ததா ஒரு 10% கூடுதலா எடுத்து அதை காப்பி அடிக்கிறாங்க. இவங்களுக்கு சிந்தையில் ஏதாவது இருந்தாதானே, அதாவது சேகர்பாபு சொல்றாரு, சிந்தையில் ஏதாவது இருந்திருந்தாதானே புதிய திட்டங்கள் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையை பத்தி அவருக்கு விதமான பதிவே இல்லாம, அண்ணாமலை அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வச்சு வெளுத்ததெல்லாம் நம்ம ரவுடி அது இதுன்னு சொல்லி வெளுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அண்ணாமலை சொன்னதை. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல அண்ணாமலை இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் அதுக்குதான் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது கூட, அதாவது ஒரு அமைச்சர் பதவியை விட்டு விலக வச்சாரு. இன்னும் ஒருத்தர் இன்னொருத்தர் அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வச்சிருந்தாங்க. நிறைய அண்ணாமலை இன்னைக்கு கூட ஒரு கட்டமைப்பு, அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை பிரஸ் மீட்டிங்ல ஏதாவது சொன்னா அதை வச்சு கான்ட்ரவர்ஸ் பண்றதுக்கும், அதே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாருங்கிற ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. ஏதாவது அண்ணாமலைக்கு ஏதோ கெட்ட பேர் வாங்குறதுக்கு முழு நேர பணியா அதுக்கான ஒரு கோஷ்டியை இவங்க வச்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அவர் தகுதி இல்லைன்னா ஏன் கதறீங்கிற மாதிரி தான். இன்னைக்கு ஒத்த மனிதன் தான். இன்னைக்கு எதுவுமே இல்லாம இன்னைக்கு அவர் வீட்டு கரூர்ல நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. எதுக்காக பாக்குறாங்க, ஏன் நிக்கிறாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட தோட்ட வீட்டுல அத்தனை பேரு காத்திருக்காங்க. அவர் ஒன்றும் பதவி இல்லை, எதுவுமே இல்லை, ஏன் அந்த அளவுக்கு தொண்டர்கள் போய் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், எந்த ஒரு கேரளா போனாலும் சரி, இதே மும்பை போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, போற இடத்துல எல்லாம் வெற்றி தான், மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு. ஆனா இவங்க திமுகவுல இன்னைக்கு ஏதோ ஒரு ஊடகம் இருக்குங்கிற ஒரு தைரியத்துல இன்னைக்கு மீடியா ஃபுல்லா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன நியூஸ்ன்னா, அதாவது விஜய் அவர்கள் 1 மணி நேர விசாரணை, அப்படி இப்படி அது இது, இனி வெளியே வரமாட்டாரு, அப்படி இப்படி ஏதோ சிக்கிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விசாரணை தான். விஜய் வச்சு இவங்க அரசியல் திசை திருப்பதான் பாக்குறாங்களே ஒழிய அது எந்த ஒரு விசாரணை, வர்றாரு போறாரு, இது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம்தான். விஜயால எந்த ஒரு விஷயமும் இங்க இல்லை. அதான் விஜய் இப்ப பயன்படுறது என்னன்னா திசை திருப்புறதுக்கு மட்டும்தான் இங்க பயன்பட்டு இருக்கிறாரு ஒழியா எந்த தாக்கமும் இல்லை. இவங்களோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இப்போ நெல்லையில நேத்து ஒருத்தர் கள்ள துப்பாக்கி விற்பனை செய்யறதா ரகசிய தகவல் போலீஸுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா திமுக பிரமுகர் 3 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துலயும் கூட அந்த பிரமுகர் உதயநிதி கூட போட்டோ எடுத்து நின்று இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல முதலமைச்சருக்கு பாதுகாப்பா போனா ஒரு பெண்மணி கிட்ட, அதாவது பாத்ரூம்ல கேமரா வச்சு ஒரு SSI கேமரா எடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த விஷயம்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான்.
அப்ப இதெல்லாம் திசை திருப்ப எந்த ஒரு இவங்க ஆட்சியை பத்தி அதாவது விஜய் இதுக்கு மட்டும்தான் பயன்படுறாரு, வேற எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம், திருமாவளவன் என்னைக்குமே அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. அதாவது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, சங்கி, ஏதாவது ஒரு விஷயம். இப்ப அவங்க கூட்டணியிலேயே ஆர் ராசா மின்னம்பலம் அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஆர் ராசாவை கண்டிச்சு ஆர் ராசா கைக்கூலி. இவங்க வந்து இவங்களை எதிர்த்து யாரு உண்மையை, அது வேணாம், உண்மையை பேசிட்டா போதும், இவன் சங்கி, அது சங்கி. அப்போ இவங்களுக்கு இதட்டான எந்த ஒரு ஃபார்முலாவும் தெரியாது. இவங்களுக்கு ஒரே அது ஒரு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இதுன்ற மாதிரி சங்கி. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜா ஆனாலும் சரி, திருமாவளவன் அவர்களானாலும் சரி, எந்த ஒரு விஷயம், இப்ப வேங்கவேல் விஷயம் ஆனாலும் சரி, ஜாதி பிரச்சனை, ஜாதி நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆர் ராசா அதுக்கான பதிலும் இல்லை. தனி தொகுதி ஏன் நிக்கிறீங்க, பொது தொகுதியில நிக்க வேண்டியது தானேன்றதுக்கு இவங்க பேச்செல்லாம் மலிப்பிட்டு போறது தான் நம்ம பாக்குறோம். ஒரு யதார்த்தம். இவங்க வந்து இவங்க ஒரு ஒரு இவங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி எங்கேயும் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம மக்கள் இப்ப இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் திசை திருப்பதா இன்னைக்கு வந்து விஜய் பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கூட அவர் சமரசம் இல்லை. இவர் நினைச்சிருக்கிறாரு திமுகவில் வந்து இன்னும் கூட இவங்க கொத்தடிமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ இன்னும் கூட இவங்க வந்து ஏதோ அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் பலம் எதுவுமே இல்லை. இன்னும் கூட அவங்களுக்கு வணக்கம் போட்டுட்டு தான் இருக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர், எந்த ஒரு சமரசம் இல்லாம சுதந்திரமா அவரோட வேலையை செய்யறாரு. இத்தனைக்கும் அவர் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாமே அந்த அளவுக்கு இப்போ டேலண்டடா தான் ஒரு பெர்சன் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒத்த மனுஷனை பார்த்து இந்த அளவுக்கு கதறும்போது அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அது உண்மையிலேயே அது அவங்க இது ரியலைஸ் பண்ணணும்னு தான் நம்ம கவனிக்கணும். தகுதி இருக்கும்போது தான், பதவி இல்லாம இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லை, ராஜ் தாக்கரே என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாரு மும்பைல, அந்த அளவுக்கு மக்கள் ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான். அந்த அளவுக்கு இமாலய வெற்றின்னு நம்ம கவனிக்கணும். ஆனா எந்த விதத்திலையும் எந்த இடத்துக்கு போனாலும் அண்ணாமலையை வந்து எதுவுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவர் எந்த ஒரு சமரசம் இல்லாத ஒரு நாட்டுக்காக சேவை செய்ய வந்தவர் தான், நம்ம பதவி விட்டு வந்தவர் தான் நம்ம இங்க கவனிக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனங்களை வந்து திமுகவுக்கு பிரச்சனை தான். திமுகவுக்கு மட்டும் இல்ல, திராவிட கட்சி யாருக்கானாலும் பிரச்சனை தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்து ஒரு விஷயத்த அறிவிச்சாங்க. அதாவது ஃப்ரீ பஸ் ஆண்களுக்கும் போகலாம், 2000 ரூபாய் பெண்களுக்கு தர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிச்சிருந்தாலும் கூட நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்க வந்தா ஏதோ ஒரு வளர்ச்சி, ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காங்க. அப்படி பழக்கப்படுத்திட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். சாதாரண ஒரு பெண்கள் 1000 ரூபாய் வாங்கினாலும் கூட வீட்டுக்காரங்க வந்து அதை புடுங்கி போய் டாஸ்மாக் தான் போறாங்க. இப்போ 2000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது இத்தனை நாள் வந்து ஆம்பளைங்க வந்து பஸ்ஸுக்கு இப்போ காசு கொடுத்து போனாங்க, இப்போ ஃப்ரீ தான் இருக்கும்போது. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா நிறைய இடத்துல வந்து பஸ்ஸுக்கு கூட குடிக்கிறவனுக்கு காசு இருக்காது, அதுவும் கூட மிச்சப்படுத்தி தொலைதூரத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க பஸ்ல போய் குடிக்க முடியாம அது கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் கூட பஸ்ல நாங்க போகலாம், எங்களுக்கு ஃப்ரீ தானே சொல்லி அந்த 2000 ரூபாவை அங்கதான் போகும். எந்த ஒரு ஃப்ரீ கொடுத்தாலும் அதை வச்சு ஏதாவது ஒரு வளர்ச்சியை பார்க்கணும்னா தான் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆனா இந்த வளர்ச்சி இல்லை. இது இப்படி சலுகைக்கு கொடுக்கறது அத்தனையும் டாஸ்மாக் தான் போகும்னு நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு அறிக்கை இல்லாம ஏதாவது வளர்ச்சி திட்டத்துல ஏதாவது ஒண்ணு வந்தாதான் சாதாரண என்ன போல ஒரு இருக்கிறவங்க வந்து அதை வரவேற்பாங்க. இல்லைன்னா ஒரு கட்சிக்காரங்க வேணும்னா அதெல்லாம் ஆதரிப்பாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே மக்களை கெடுக்க வந்த விஷயம்தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா 60 ஆண்டு காலமா ஓசுல ஏதோ அது இதுன்னு கொடுத்து ஃப்ரீ கொடுத்து மக்கள் வரிப்பணத்துல மக்களை வளர்ச்சி அடையவே விடலையே. இன்னும் எதிர்பார்க்கிற அளவு தானே வச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்கணும். இதெல்லாம் மாறணுங்கிறதுனாலதான் ஏதாவது ஒரு வித்தியாசமான மாற்றம் வேணும்னு நம்ம கவனிக்கலாம். அந்த மாற்றம் ஒரு அண்ணாமலையெல்லாம், அதாவது இப்ப கூட்டணி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் வராது. அடுத்த 2029 இல்லைன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா இந்த திராவிட கட்சியே இல்லாம ஏதாவது ஒரு நல்ல ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.